Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2018 யூகேல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு வானத்தில் வயலட் கலர் லைட் வந்து ஒரு ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டத்தில் அடுத்த நாள் ஃபுல்லாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய மக்கள்லாம் இதை பார்த்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏலியன் இன்வேஷன் நடக்க போகுது, யூஎஃப்ஓ வந்து பூமிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இது கவர்மெண்ட் வந்து ஏதோ சீக்ரெட்டாக பண்ணுற ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதோட விளைவுகளாக தான் இந்த லைட் வந்து வானத்தில் தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுதுக்கான ஒரு அறிகுறி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சரி இந்த லைட்டு என்ன தான் ஆனிச்சு, இந்த லைட் என்னன்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ்னா உண்மையிலே பாசிபிளா இல்லையா அப்படின்றத வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சைட்டில் காமிக்கிற இமேஜ் தான் ஆனால் கேப்சர் பண்ணாங்க 2018 ஆகஸ்ட் மாதம். ஸோ இந்த விஷயம் வந்து அப்போ மட்டும்தான் ட்ரெண்டிங் ஆனிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாஸில் இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேயும் நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ யூஎஃப்ஓ வந்து ஜப்பானில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வயலட் கலர் லைட்டை போட்டு நிறைய வீடியோலாம் மேக் பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜப்பானில் வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி வயலட் லைட்ஸ் அக்கறாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு தெரியல. பட் சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த யூகேல வந்த லைட்டை வந்து இப்போ நடந்த மாதிரி காட்டிக்கிட்டு ஏதோ யூஎஃப்ஓ சைட்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட் மாதம் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம்ஸ்ல ஆஸ்டன் அண்டர் லைன் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்த மக்களுக்கு ஒரு விசித்திரமான லைட் வந்து வானத்தில் தென்படுது, ஒரு வயலட் கலர்ல. வானத்துல ரொம்ப நேரம் போயிட்டு இந்த லைட் வருது. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்னடா டிஃப்ரெண்டா வானத்துல ஏதோ ஒரு லைட் தெரியுது அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல மட்டும்தான் லைட் எல்லாம் மக்கள் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆஸ்டன் அண்டர் லைன் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூகேல மான்செஸ்டர்ல இருக்கு. ஸோ மான்செஸ்டர்ல இருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க வெஸ்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலையும் மக்கள் இந்த மாதிரி ஒரு லைட்டை, விசித்திரமான லைட்டை வந்து வானத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, பார்த்த பீப்புள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த நியூஸ் வருது, என்னடா வானத்தில் விசித்திரமாக லைட் வருதே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உலகம் பூரா இந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்கிறது 2018 ஆகஸ்ட். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னடா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வயலட் கலர் லைட் வந்து வானத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. ஸோ இந்த டவுட்டுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வர நேரம், அந்த நேரம். ஸோ ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ட்ராக் இருக்கும்ல, அந்த ட்ராக்லாம் கல்லுலாம் இருக்கும்ல, கல் அந்த மாதிரி குப்பைகள் நிறையா இருக்கும் போல இருக்கு. சுத்தம் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ட்ரெயின் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த இருட்டு நேரம்னால ட்ரெயினில் லைட்டு இருந்தாலும் அது வந்து ஃபாஸ்ட்டாக வர ஒரு காரணத்துக்காக எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் நிற்கக்கூடாது, அதாவது ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி, இந்த இடத்துலலாம் ட்ரெயின் வரதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அந்த ட்ரெயினில் வந்து ஒரு லேசர் லைட் செட் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அந்த லேசர் லைட் தான் வயலட் கலரில் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னடா ட்ரெயினில் வர லேசர் லைட் எப்படி வானத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு லேசர் லைட் அப்படின்றதுனால அதோட வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்க்க வேணாம், வேவ் லென்த் அது வந்து ஒரு பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அந்த லேசர் லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருந்ததுனால கையை நோக்கி போயிருக்கலாம். ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மேகங்கள்லாம் நல்லா டார்க்காக இருந்த ஒரு காரணத்துக்காக அதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் வானம் வயலட் கலரில் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு புரிய வருது. ஸோ அந்த வயலட் லைட்டு வேற எதுவும் இல்லை, யூஎஃப்ஓ இல்லை, ஏலியன் இல்லை, ஜஸ்ட்டும் ஒரு ட்ரெயினில் இருந்த லேசர் லைட் தான் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து அங்கே இருந்த பீப்புளுக்குலாம் தெரிய வருது. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை இது பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் கான்ஸ்பிரசிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த ட்ரெயின்லேருந்து அந்த லேசர் லைட் தான் ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த மேகங்களில் பட்டு எல்லாருக்கும் வயலட் கலர் வானமாக தெரிஞ்சிருக்கு. அது வந்து யூஎஃப்ஓ அப்படின்னு சொன்ன நியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அதை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க. பட் எப்போ வந்து இது வந்து ஒரு யூஎஃப்ஓ இல்லை, ட்ரெயின்லேருந்து இந்த ஒரு லேசர் லைட் அப்படின்ற மாதிரி விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சோ, அந்த நியூஸே வெளியில் வரல. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக அதை நம்பிட்டு இருந்தாங்க, அது வந்து உண்மையிலே ஒரு யூஎஃப்ஓ பண்ணுற மாதிரி. பட் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன்ல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நிறைய பேர் இந்த வந்து வானத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வயலட் லைட் தெரியுது, ஏதோ வானத்தில் ஏதோ யூஎஃப்ஓ வந்து வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இன்டர்நெட்டில் இருக்க ஓல்டு பிக்சர்ஸ், ஓல்டு வீடியோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து நிறைய பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஃப்ஓ அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஏலியன்ஸ் வந்து சும்மா எட்டி பார்த்துலாம் வந்து போயிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம பூமியை. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன்னு. ஆக்சுவலி நம்ம யூனிவர்ஸ் அப்படின்றது, நம்ம அண்டம் அப்படின்றது வந்து ஒரு மிக பெருசு. எந்த அளவுக்கு பெருசுனா, அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்கிறேன். என்னன்னா,
இப்போ நம்ம பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூமியில இருக்க மணல்லாம் இருக்கும்ல, மணல் எவ்வளோ இருக்கும், நம்ம பூமி ஃபுல்லாக எவ்வளோ மணல்கள் இருக்கும், மணல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு துளிகள் சின்ன சின்னதாக இருக்கும்ல, திரும்பவோட சின்னதாக சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த மணல்ல இருக்க கற்கள். ஸோ அந்த கற்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிளானட்டாக வச்சுக்கோங்க, அதாவது நம்ம பூமி மாதிரி இருக்க பல்வேறு கிரகங்களாக வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பூமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பூமி ஃபுல்லாக எவ்வளோ மணல்கள் இருக்குது, ஸோ அத்தனை மணல்கள் மாதிரி அத்தனை பிளானட்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதான் உண்மை. ஸோ அவ்வளோ பிளானட்ஸ் இருக்கும்போது ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்ற முடிவை உங்ககிட்டே விட்டுறேன். இதை தாண்டி இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இந்த அன்னம் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இதை தாண்டியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அளவுக்கு பூமியில் இருக்க மணல் துளிகள் அளவுக்கு பிளானட்ஸ் இருக்கும்போது ஏலியனுக்கான பாசிபிலிட்டி இல்லாமையா போயிடும். சரி, நீங்க கேட்கலாம், அப்படி ஏலியன் உண்மையிலே ஒன்று இருந்துச்சுன்னா ஏன் நம்ம பூமியை நோக்கி வரல அப்படின்ற மாதிரி. அதுக்கான ரீசனும் நிறையவே இருக்கு. அதாவது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் அந்த மணல் துளிகள் அப்படின்ற மாதிரி. அந்த மணல் துளிகள் மாதிரி ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் நம்ம சோலார் சிஸ்டம்ல எடுத்துக்கோமே, நம்ம சன்னு தான், நம்ம சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க ஒரு ஸ்டார். ஸோ அந்த ஸ்டாரை சுற்றி ஒரு 8 பிளானட்ஸ், கிட்டத்தட்ட 8 பிளானட்ஸ் இருக்கா. அந்த 8 பிளானட்ஸ்க்கு இடையில நிறைய தூரம் இருக்கு. இப்போ ஒரு பிளானட்லேருந்து, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூமியிலேருந்து மார்ஸ்க்கு போகணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பிளானட்டுக்கு போகவே 4 வருஷம் ஆகுதுன்னா, பக்கத்தில் இருக்க ஸ்டார் சிஸ்டம்க்கு போகலாம் எவ்வளோ வருஷம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டார் சிஸ்டம், ஒரு மணல் துளிக்கு போக அவ்வளோ நாள் ஆகும்னா, கோடிக்கணக்கான மணல் துளிகள் இருக்கு. அதுல இருக்க பிளானட்டுக்கு ஒரு 4 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற கிரகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். ஸோ அதனாலதான் ஏலியன் அப்படின்றவர்கள் வந்து இங்க வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி பூமியை விட டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா இருக்க ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங், ஏதோ ஒரு ஏலியன் வந்து ஃபியூச்சர்ல நம்ம பூமியை வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. மேபி இதை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது உண்மையிலே சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் தாண்டி பாசிபிளாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இந்த வீடியோ முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஏலியன் அப்படின்ற மாதிரி, வேற்று கிரக வாசிகள் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.